நம்ம டீமன் ஸ்லேயரில் மற்ற யாரோட ட்ரெஸ்ஸை காட்டிலும் நம்ம மிட்சரி கான்ட்ரோஜர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? மற்ற எந்த ஒரு ஃபீமேல் டீமன் ஸ்லேயருமே இந்த மாதிரி காஸ்டியூமாக போட்டிருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஏன்னு கேட்டால் முன்னாடி அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவரோட ஹேர் கலர் காரணமாக. அதுக்காண்டி பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது காரணம் கிடையாது. இனிஷியலி நம்ம ஷினோபோவுக்குமே இதே மாதிரி யூனிஃபார்ம் தான் கொடுக்கப்பட்டது. பட் ஷினோபோ என்ன பண்ண தெரியுமா? அதை எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டாங்க. நம்ம மிட்சரிக்குமே அந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. அகைன் ஷினோபோ சொல்லுவாங்க, ஆயான் கூட அந்த 3 பொண்ணுங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதே மாதிரி தான் கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நாங்கள் எரிச்சிட்டோம், நீ எரிச்சிருமான்னு சொல்லுவாங்க. பட் மிட்சரி இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை எரிக்கும் போது அங்கே ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தவங்க. ஸோ நம்ம லவ்வர்ஸராக்கு யாரையும் வருத்தப்பட வைக்கிறது அவ்வளோ பிடிக்காதுங்கிறனாலேயே இன்னொரு ட்ரெஸ் கேட்காம அதை இன்னும் போட்டுட்டு இருக்காங்க. பட் இப்படி செஸ்ட்டை காமிச்சிட்டு லோ ஸ்கர்ட் போட்டுருக்குது எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது தான். நம்ம ஓபன் ஆய் வந்து ஒரு கிரீன் கலர் சாக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது போட்டதுக்கு அப்புறம் தான் மிட்சூரிக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்கு. இதுல வந்து நம்ம ஓபனாய் எந்த அளவுக்கு மிட்சூரி மேலே ஒரு லவ்லையும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்காருன்னு புரியுது. இதை பற்றி அவங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.